வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் தமிழக மக்கள் அனைவருக்குமே இலவசமாக வெள்ளிக்காசு மற்றும் இலவசமாக டிவி போன்ற காஸ்ட்லியான கிஃப்ட்டுகளை தமிழக கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வழங்கி வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அதாவது கோவை மாவட்ட மக்களுக்கு திமுகவும் அதிமுகவும் பரிசு பொருட்களை வாரி வழங்க துவங்கிவிட்டன. இப்போது திமுக சார்பில் பூத் வாரியாக வீட்டுக்கு 1 வீதம் சில்வர் அண்டா வழங்கப்படுகிறது. அடுத்து இனி என்னென்ன வருமோ என்ற எதிர்பார்ப்பினை வாக்காளர்கள் மத்தியில் இரு கட்சிகளும் ஏற்படுத்தி உள்ளன. கோவை மாவட்ட வாக்காளர்களை கவருவதற்காக திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு பரிசு பொருட்களை வழங்குகின்றன. தைப்பொங்கல் சமயத்தில் திமுக சார்பில் ஒவ்வொரு ஏரியாவிலும் விளையாட்டுப் போட்டி நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சில்வர் அண்டா, ஹாட் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், டிப்பன் பாக்ஸ், சம்படம், சில்வர் டப்பா, தட்டு, குடம், பிளாஸ்டிக் வாளி, பிளாஸ்டிக் ட்ரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து சட்டசபை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதும் அதிமுகவும் களமிறங்கியது. அதாவது அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, பழனிசாமி ஆகியோரின் பிறந்தநாள் நலத்திட்ட உதவி என்கின்ற பெயரில் 10 தொகுதிகளிலும் பரிசு பொருட்கள் அடங்கிய ஒரு பையானது வழங்கப்பட்டது. அதில் ஹாட் பாக்ஸ், சில்வர் தட்டு, வாட்டர் பாட்டில் இருந்தன. முன்னாள் அமைச்சர் வேலுமணி போட்டியிடும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மட்டும் சிறப்பு ஏற்பாடாக ஹாட் பாக்ஸ், சில்வர் தட்டு, வேட்டி சட்டை, பிட் மற்றும் சேலை, வாட்டர் பாட்டில், ஒரு குடை ஆகிய பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் திமுக நிர்வாகிகளை தவிர்த்துவிட்டு மற்றவர்களுக்கு வழங்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாம். இந்த தகவல் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. திமுகவினர் வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் பூத் வாரியாக ஏற்கனவே தயாரித்திருந்த மஞ்சள் புத்தகத்தில் ஒவ்வொரு வாக்காளரும் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என உத்தேசமாக கணக்கெடுக்க அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி அதிமுக மற்றும் பாஜகவினரை தவிர்த்து மற்ற வாக்காளர்களின் வீடுகளுக்கு திமுக சார்பில் டோக்கன் வழங்கப்பட்டது. பலரும் மிகவும் ஆர்வத்துடன் வாங்கிக் கொண்டனர். சிலர் கொஞ்சம் தயக்கத்துடன் வேண்டாம் என தவிர்த்துவிட்டனர். முதல் கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கோலப்போட்டி நடத்தி ஹாட் பாக்ஸ் வழங்கப்பட்டது. இப்போது வீடு வீடாக சில்வர் அண்டா வழங்கப்பட்டது. அதேபோல இன்னும் 2 வகையான பரிசு பொருட்கள் வரும் என்கின்றனர் திமுகவினர். திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது என்னவென்றால், ஒரு பூத்தில் 80% வாக்காளர்களை கவரும் வகையில் குடும்பங்கள் கணக்கெடுக்கப்பட்டு உள்ளன. பூத்துக்கு ஏற்ப வாக்காளர்களின் எண்ணிக்கை மாறுபடுகிறது. குறைந்தபட்சம் 100 குடும்பத்தில் இருந்து அதிகபட்சம் 400 குடும்பங்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது. முதலில் ஹாட் பாக்ஸ் வழங்கினோம், இப்போது அண்டா வழங்க ஆரம்பித்து உள்ளோம். அடுத்த கட்டமாக ஒரு கிஃப்ட் பை வரும் என கூறியுள்ளனர். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் என தெரியாது. 3 கிராம் வெள்ளி நாணயம், 35 இன்ச் டிவி, எலக்ட்ரானிக் ஸ்டவ், பால் குக்கர் என பலவிதமான பரிசு பொருட்கள் வரலாம் என்கின்றனர். திமுக கட்சியானது வீக்காக உள்ள பகுதியில் மட்டும் பெரிய பரிசு பொருட்கள் வழங்கப்படும். 2 கண்டெய்னர்கள் கோவையை நோக்கி வருகின்றன. திமுக ஆதரவு குடும்பத்தினருக்கு டோக்கன் வழங்கிவிட்டோம், வேண்டாம் என கூறிய சிலர் இப்போது கேட்கிறார்கள். ஏற்கனவே கொடுத்த லிஸ்ட் எண்ணிக்கையிலேயே பொருட்கள் ஒதுக்குவதால் என்ன செய்வதென தெரியவில்லை என்று அவர்கள் கூறினர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் வருக.